அண்ணாமலை கேக்குறாரு, என்னடா இப்பதான் வேலை முடிஞ்சுச்சா மனோஜ்? ஆமாப்பா. என்ன உள்ள வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? நான் ஆலத்தி எடுக்கிறதுக்காண்டி அங்கேயே நிக்க சொன்னேன். முத்து கேக்குறாரு, என்னப்பா புதுமண தம்பதிகள் மாதிரி ஆலத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா? நைட்டு 9 மணிக்கு மேல முத நாள் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கான்ல, அதான். எல்லாம் சுத்துங்கம்மா. ஏன்னா அவன் குடோன்குள்ள இருந்த பொருள் மாதிரியே ரொம்ப நாள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தான். இப்பதானே வெளியே போயிட்டு வரான். நல்லா சுத்துங்க. ஒரு வேலை மாத்திரம் நிறுத்திட கூடாது. அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய 27 லட்சம் ரூபாயும் கொடுக்கணும்னு சேர்த்து நினைச்சு சுத்துங்கம்மா. நாங்க என்ன வீட்டுக்குள்ளேயே வரல, அதுக்குள்ள முட்ட ஆரம்பிச்சிட்டாரு. விடுமா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் கண்ணும் பட்டிருக்கும். அதனாலதான் உங்களுக்கு சுத்தி போடணும்னு நான் சொன்னேன். முத்து சொல்றாரு, நியாயப்படி பார்த்தா அப்பாவுக்கு தான் ஆழத்தை எடுக்கணும் அம்மா. ரவி கேக்குறாரு, அப்பாவுக்கு எதுக்கு ஆழத்தை எடுக்கணும்? உங்களை நல்லா வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. அப்பனா அப்பா மேலதானே கண்ணு வைப்பாங்க. உனக்கு தான்ப்பா கண்ணு பட்டிருக்கோம். முத்து எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா. கேச்சுல உள்ள வாங்க. என்ன மீனா அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க, இங்க வா. இத கொண்டு போய் வெளியே கூட்டிட்டு வா. முத்து சொல்றாரு, மீனா அவன் தலையிலே குட்டிரு. இந்த அளவுக்கு திருஷ்டி பட்டிருக்கோம், அதனால தரையில கொட்டுறத விட அவன் தலையில கொட்டிரு. குமார்ரா முத்து. மீனா, மனோஜ் நீ உள்ள வாப்பா. வி குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுறா. நீ போய் குடிச்சுக்க வேண்டியதாண்டா மனோஜ். என்னால முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உங்களை சொல்றாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போயிருக்கான் மகன், அதான் டயர்டாயி தூங்குறான். மனோஜ், ஒரு நாளைக்கே இப்படி வந்து படுத்துட்ட? அவ்வளவு ஒர்க் இருந்துச்சுப்பா. நிறைய பேர்கிட்ட பேசினேன். பேசி பேசி வாயெல்லாம் வலிக்குது. குரலு கேட்டியா? ஒரு நாளைக்கு பேசிய சாருக்கு வாய் வலிக்குதான். தினசரி நீ பேசிட்டு வரிய, உனக்கு எப்படி? எனக்கு பிராக்டிஸ் ஆயிருச்சு மனோஜ். சேல்ஸ் வேலைக்குன்னு வந்துட்டா உங்க வாயை தான் நம்பணும். நீங்க எந்த அளவுக்கு வாயில பேசுறீங்களோ அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும் சொல்றாங்க. அதுக்கு தானேப்பா ஆளை வச்சிருக்க, அவங்களே பேச சொல்லு. நீ எதுக்கு பேசணும்? அவன் தான் கடை ஓனரு. அவன் இறங்கி வேலை செஞ்சாதான் மத்தவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. நாள் வேலை செஞ்சதுக்கே இப்படி வந்து சாஞ்சிட்டானே. பிசினஸ் விஷயம்னா பெரிய விஷயங்க. உங்களுக்கு எப்படி புரிய போகுது? தினசரி என்ஜின் முன்னாடி நின்னுகிட்டு நோகாம வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி அவன் மனோஜ் பிரில்லியன்ட். கேட்டுக்கிட்டியா? நீ நோகாம வேலை செஞ்சியா? இருக்க அறிவு அவ்வளவுதான்டா. பாருங்கம்மா, உங்க பிள்ளை சும்மா ஏசியில உட்கார்ந்து 4 பேர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கே சுபத்தி சுருள் மாதிரி சுருண்டு கிடக்குறான். அப்பா அப்படி கிடையாது. வேகாத வெயில்லையும் மழையிலையும் ஒரு நாள் கூட லீவு போடாம வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. வலி இருந்திருக்கும். தினசரி கஷ்டத்தை சொல்லி புலம்புறது கிடையாது. செய்யற வேலையை கரெக்டா செஞ்சா எந்த களைப்பும் இருக்காது. நான் கூட ஹோட்டல்ல கிச்சன்ல நாள் முழுக்க அந்த ஹீட்ல இருக்கேன். எனக்கு கஷ்டமாவே தெரிஞ்சது இல்ல. இப்படிதான் ரவி, நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறப்ப நமக்கு எந்த அசதியும் தெரியாது. மீனா, நான் கூட சில சமயம் டப்பிங் பேசுறப்ப எனக்கு டைம் போறதே தெரியாது. நான் பண்ற ஜாப லவ் பண்ணி பண்ணணும். அதே டெய்லி வெக்கேஷன் போற மாதிரி இருக்கும். மனோஜும் அவருக்கு பிடிச்சுதான் செய்யறாரு. இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிட்டாரு. எடுத்தா சரியாயிருவாரு. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, சாப்பிடலாம். மனோஜ் எந்திரிச்சு போய் குளி. 10 நிமிஷம் ரோகிணி. மனோஜ், ரோகிணி 2 பேரும் சாப்பிடலாம் வாங்க. படுத்துட்டாரு ஆண்டி. எழுப்புறேன் ஆண்டி. மனோஜ் சாப்பிட கூப்பிடுறாங்க. இரு ரோகிணி, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல வர்றேன்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. ரோகிணி, நீ வா சாப்பிடலாம். மனோஜ், எந்திரி மனோஜ், நம்ம இன்னைக்கு வெளியே தான் தூங்கணும். முத்து மீனாவும் வந்துருவாங்க. ரோகிணி, என்னால வெளியே தூங்க முடியாது. ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். வெளியே படுத்தா தூக்கமே வராது. நான் இப்படியே படுத்துக்கிறேன். ப்ளீஸ் ரோகிணி. எந்திரிச்சிட்டானா? ஆன்டி ரொம்ப டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டாரு. எந்திரிக்கவே மாட்டேறாரு. மனோஜ் தூங்கிட்டானா? முன்ன பின்ன உழைச்சிருந்தா தானே வெட்டி போட்ட மரம் மாதிரி படுத்திருப்பான். சீக்கிரத்துல எழுப்பி வெளியே வர சொல்லுங்க ரோஹிணி. வெயிட் பண்ணுங்க, முத்து வருவாரு. சீக்கிரத்துல எந்திரிச்சு சாப்பிட சொல்லு. சரி ஆண்டி. கதவை தட்டுறாரு. ஏண்டா தொழிலதிபர், வெளியே வாடா. நாங்க தூங்க வேண்டாமா? போய் தூங்குங்க. உங்களை யாரு வேணான்னு சொன்னா? ஜோக்கா? அவனை வெளியே வர சொல்லு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. நீ தூங்குனா தட்டி எழுப்பு. விடுங்க, அவர்தான் தூங்கிட்டார்ல. மீனா, கணக்குப்படி இன்னைக்கு நம்ம உள்ளதான் தூங்கணும். ஒழுங்கா பார்லர் அம்மாவை சொல்லி வெளியே வர சொல்லு. நாளைக்கு நான் சவாரி போனோம். மனோஜ் நல்லா தூங்கிட்டாரு. அவரை எப்படி எழுப்புறது? ஒண்ணு வேணா பண்ணுங்க, நீங்க மனோஜோட தூங்குங்க, நான் மீனாவோட தூங்கிக்கிறேன். கேவா முத்து? நீ அதெல்லாம் எதுவும் வேணாம், அவனை வெளியே வர சொல்லு. மனோஜ் விளையாண்டுட்டு இருக்கானா? என்னைய பிடிச்சு இழுக்கிற? நம்மள வந்துட்டாரு. என்னடா முத்து? எங்க முறை தானே, நாங்க தானே போய் உள்ள தூங்கணும். போய் படுத்துக்கிட்டான்ப்பா சொல்றாங்க. அதுக்கு என்ன இப்ப? அவன் பாவம் வேலை செஞ்சுட்டு களைப்பா வந்திருக்கான். மத்த யாருக்கும் களைப்பு இருக்காதா?
இவன் ஒருத்தன் தான் வேலைக்கு போற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் நீ வெளியே படுத்தா என்ன? இவன் கத்திக்கிட்டு இருக்கான்னா நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? ஆறா நீ உள்ளதான் படுப்பீங்களோ? என்ன எதுக்கு வம்புக்கு இழுக்கிறீங்க? சொல்லிட்டேன், அவரு தான் கேட்க மாட்டேறாரு. நம்ம எதுக்கு மீனா வெளியே படுக்கணும்? பாட்டி தானே சொன்னாங்க வாரம் வாரம் மாத்திக்கணும்னு. நீ பாட்டிக்கு போன் போடுப்பா. ஏன்டா அவங்க தூக்கத்தையும் கெடுக்கிற? வேண்டாம். அப்பனா என்னப்பா அவன் வெளியே வர மாட்டேறான்? அவரு டயர்ட்ல தூங்கிட்டாரு. நீ சும்மா அதே இதை சொல்லிட்டு இருக்காத. நீ நடிக்காதரா, வெளியே வா. பாருங்க நைட்ல எவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கான்னு. நான் பார்த்தேன், ரொம்ப அசதியா வந்தான், தூங்கிட்டான். ஒண்ணு பண்ணுங்க, என் ரூம்ல படுத்துக்கோங்க, நாங்க 2 பேரும் வெளியே படுத்துக்கிறோம். நம்ம எதுக்குங்க வெளியே போய் படுக்கணும்? முத்துவும் நல்லா தூங்க வேண்டாமா? இதுக்கும் வேலை இருக்குல்ல, போய் பாய் தலைலாம் எடுத்துட்டு வா. வேண்டாம்ப்பா, நீ எதுக்கு வெளியே படுக்கணும்? இல்ல முத்து, ஒரு நாள் தானே, வெளியே டஸ்டா இருக்கும், உனக்கு ஒத்துக்காது. நாங்க 2 பேரும் மாடியில போய் படுத்துக்கிறோம். நீ பாய எடுத்து மாடியில போடு, நீ போய் தூங்குப்பா. பண்றீங்கல்ல, பாத்துக்கிறேன். வேலை ரோஹிணி எங்களை வெளியே தள்ளிடுவானோன்னு நினைச்சேன், போயிட்டான். நிம்மதியா தூங்குமா. குட் நைட் ஆண்டி. நான் அப்பா தடுத்துட்டாங்க, இல்லாட்டி அடிச்சு அவனை வெளியே போட்டிருப்பேன். எதுக்கு முத்து, நமக்கு ரூம் இல்லாட்டி என்ன, மாடி நல்லா தானே இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்காத மீனா, என்ன விட்டு கொடுக்குறியா? விட்டு கொடுத்துதான் நீயும் நானும் மொட்டை மாடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும் மனோஜ் வேணும்னு தான் ரூம்ல படுத்திருக்கான். பாட்டி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் இவன் படுத்திருக்கானா என்ன அர்த்தம்? நான் பெரிய ஆளு, பெரிய வேலை பாக்குறேன்னு தானே படுத்திருக்கான். அப்பா வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் கீழே தகராறு பண்ணாம வந்துட்டேன். முத்து, இடம் கிடைக்கலன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்களே எப்பயும்? இந்த மனோஜுக்கு ஓனர் ஆயிட்டோங்கிற மிதப்பு. அந்த பார்வை அம்மாவும் அதே மாதிரிதான் நடந்துக்குது. நான் எப்படி பார்த்தா இன்னைக்கு நம்ம முறை தானே அந்த ரூம்ல போய் படுக்கிறது. இந்த ரூம்ல இருந்து பார்த்தா ஃபேன் சுத்துறதுதான் தெரியும். இங்க பாருங்க, நிலா தெரியுது, நட்சத்திரம் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் ரூமுக்குள்ள கிடைக்குமா? ஏசி காத்து உடம்புக்கு நல்லது இல்ல. இங்க மரம் எல்லாம் அசைஞ்சு எவ்வளவு நல்லா காத்து வருது பாருங்க. வசதி எல்லாம் ரூம்ல கிடைக்குமா? அப்பனா மீனா, உனக்கு ரூம் இல்லைன்னு வருத்தம் இல்லையா? ரூமா முக்கியம், நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இல்ல மீனா காப்பி போட்டு எடுத்துட்டு வராங்க. விஜயாவும் அண்ணாமலையும் குடிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, மனோஜ் வேலைன்னு இருக்கதை மறந்துட்டு தூங்குறானா பாருங்க. அவன் நேரம் குளிச்சுட்டு ரெடியா இருப்பான். ரோகிணி மனோஜை எழுப்பி விடுறாங்க. மனோஜ் சொல்றாரு, 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு. ரொம்ப நேரமா இததான் மனோஜ் சொல்லிக்கிட்டே இருக்க, எப்ப எந்திரிப்ப? வேலைக்கு போகணும்ல. இனி நேத்து ஃபுல்லா நான் நின்னுகிட்டே இருந்தேன், அதான் காலு வலிக்குது. மனோஜ், நானும் பார்லர்ல நின்னுகிட்டே தான் இருக்கேன், எனக்கு வலிக்காதான் என்ன? இல்லன்னா அப்படிதான் இருக்கும் மனோஜ். ரோகிணி, முதலாளி ஆனா சேர்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம்னு நான் நினைச்சேன். நேத்து ஃபுல்லா சேர்லயே உட்கார முடியல. முன்னாடி பார்க்குக்கு போய்கிட்டு இருந்தாவது பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ரெஸ்ட் எடுப்பேன். மனோஜ், திருப்பி போய் பார்க்ல படுக்கிறேன்னு சொல்றியா? இப்ப நமக்கு ஷாப்னு ஒண்ணு இருக்கு, அத டயத்துக்கு ஓபன் பண்ண வேணாமா? 10 மணிக்கு தானே ரோகிணி, நான் 1/2 படுத்துக்கிறேனே ப்ளீஸ். லேட்டா எந்திரிக்கிற சுதியே வந்திருக்காங்க, உன் தொழிலதிபர் இன்னும் வரக்கானுமே. விஜயா, பிள்ளைய குறை சொல்லாம உங்களால இருக்க முடியாதுல்ல? கேக்குறாரு. மனோஜ் இன்னும் வரலையா? கடையை ஓபன் பண்ண வேணாமாமா? இந்த ஹோட்டல் ஓனர்லாம் காலையில 7 மணிக்கே போய் தேவையானதெல்லாம் பண்ணி வச்சிருவாரு. ஆண்டி, எங்க ஸ்டுடியோல எல்லாம் 6 மணிக்கே ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. மனோஜ் என்னன்னா எந்திரிக்கவே இல்ல. அவனுக்கு பொறுப்பு வந்த மாதிரியே தெரியல. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. மனோஜ் நேரம் ரெடி ஆயிருப்பான் பாருங்க. இனி அப்படின்னு கதவை தட்டுறாங்க. ரோஹிணி திறக்கிறாங்க. குட் மார்னிங், ரெடி ஆயிட்டீங்களாமா? வந்து காஃபி சாப்பிடு. மனோஜ் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டானா? சீக்கிரத்துல வர சொல்லு. ஆண்டி இன்னும் எந்திரிக்கல. ரொம்ப நல்லா பொறுப்பு வந்திருக்கு மனோஜுக்கு. மனோஜ் எந்திரிக்கல. ரோஹிணி, நேத்து ஒர்க் பண்ணதுல டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருக்காரு மனோஜ். ஒரே நாள்லயே டயர்ட் ஆயிட்டானா? மனோஜ் டயர்டா இருக்க கூடாதா? பாவம், அவனுக்கு உடம்பு வலி வந்திருக்கும். மனோஜ், கண்ணா எந்திரிப்பா, எந்திரி, கடைக்கு போகணும்ல, எந்திரிப்பா. 2வது நாள்ல எந்திரிப்பா. தூக்கம் வருதுமா. தூங்குனது போதுண்டா செல்லம், கஸ்டமர் எல்லாம் வருவாங்கல்ல, போய் கடையை திறக்கணும்ல. எந்திரிமா செல்லம். என்ன பண்ற? எழுப்பிக்கிட்டு இருக்கேங்க. தூக்கி மடியில வச்சுக்க. எல்கேஜி படிக்கிறப்பவே இந்த மாதிரிதான் எழுப்புவ. ஒரு தொழில் வேற ஆரம்பிச்சிருக்கான், 7 கலத வயசாயிருச்சு. நீ இதே மாதிரிதான் எழுப்புவியா? நீ சொல்றாங்க. மனோஜ் எந்திரி மனோஜ், 10 நிமிஷம் தான்மா. விஜயா, ரோஹிணியோட அப்பா பணம் அனுப்பி வச்சு தொழில் ஆரம்பிக்க சொன்னா எப்படி தூங்குறான் பாரு மனோஜ். உருப்படுமா? ஏமா தான் பேசி உங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்தியாமா? எந்திரி மனோஜ். இருமா நான் எழுப்புறேன் என் மகனா. மனோஜ், காஃபி போட்டு கூட ரெடியா இருக்கு, காஃபி எடுத்துட்டு வா. எதுக்கு விஜயா? இல்ல, அவனை எந்திரிச்சு பல்ல விளக்க சொல்லு. முத்து கேக்குறாரு. என்ன அந்த ரூமையே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன இன்னும் எந்திரிக்கலங்க?
எந்திரிச்சு என்ன கிழிக்க போறான் வெட்டி பைய? அவனுக்கு கடை இருக்குல்ல? ஆமால ரவி, அவன் தொழில் அதிபர். மனோஜ் எந்திரா, போயிட்டு சீக்கிரத்துல வந்து படுத்து தூங்குடா செல்லம். ஆகுதுடா. மொரீஷியஸின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.